ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு பிஸியான ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 4 மணிக்கே நம்மளுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இவங்க தான், இவங்க பிரைட்ஸ்மேட். ஸோ இவங்களுக்கு சூப்பர்வான ஒரு பன் ஹேர் ஸ்டைலும் சாரீ ட்ராப்பிங்கும் பண்ணியிருந்தோம். அண்ட் லைட்டாக டச்சப் மாதிரி ஒரு மேக்கப் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இவங்க தான், இவங்க 6 months முன்னாடியே நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. டிசம்பரில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இருக்கும், ஸோ நீங்கள் தான் வந்து பண்ணி தரணும்னு. இவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். பட் இதில் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்னென்னா, இவங்களோட ஹேர் தான். இவங்க இந்த டைம் பார்த்து இவங்க வந்து ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ஓகே நம்ம ஃபுல்லாகவே ஹேர் டம்மி வாங்கிடலாம், அதை வச்சு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணலான்னு. பட் அப்போ கூட சத்தியமாக இந்த மாதிரி அவுட்புட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 பேருமே பண்ணல. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாங்கள் வந்து பேக்கில் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஃபுல்லாகவே எக்ஸ்டென்ஷன் வச்சு நானுமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் எப்படியோ செட் பண்ணி சூப்பரான அவுட்புட்டை கொண்டு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் மேலே ரிசப்ஷன் மேக்கப்புக்கு தான் போயிருந்தேன். போகிற வழியில் சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு ப்ரைடோட வீட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆகியாச்சு. எனக்கு யூஸ்வலாகவே ரிசப்ஷன் மேக்கப் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் தான், டைமே இருக்காது, ரொம்ப ஹரிபரியாக பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இவங்க அப்படி இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா க்ரூம் அண்ட் ப்ரைடோட வீடு பக்கத்தில். ஸோ நமக்கு ஒரு நிறைய நேரம் டைம் தந்திருந்தாங்க. அதில் நம்ம ஒரு பக்காவான ரிசப்ஷன் மேக்கப்பை இவங்களுக்கு பண்ணியாச்சு. பட் இவங்க ஹெவியாக கேட்கல, சிம்பிள் மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் முடிச்சுட்டு நம்ம மார்னிங் பண்ண பிரைட்ஸ்மேடுக்கு அகெயின் ஒரு பன் ஹேர் ஸ்டைலும் சாரீ ட்ராப்பிங்கும் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, மார்னிங் மேப் பார்த்து கரெக்டாக போயிட்டேன். பட் நைட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் அசால்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்த பாதை தானே, நம்ம வந்து மேப் இல்லாமலே போயிடலான்னு. அதன் விளைவாக ஒரு 2 hours எங்கெல்லாமோ சுற்றி ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். பட் நோ ப்ராப்ளம். ஏன்னா மிஸ்டேக் பண்ண தானே நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும்.